Hi friends, welcome to Tutors Funny Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா AI tools பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நம்மளுக்கு ரொம்பவே உபயோகப்படுற நமக்கு ரிசர்ச் சம்பந்தமா யூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு AI டூல் தான் Perplexity AI. இது சாதாரணமா நம்ம ரிசர்ச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த AI டூல். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு சாதாரணமாக உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி சரி இல்லைன்னா ஒரு ஸ்கூலில் சரி நீங்கள் படிக்கிறேன்னா உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் ஒன்று கொடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு புத்தகத்தை உங்களுக்கு பிடிஎஃப்ல ரீட் பண்ண கொடுத்தாங்கன்னா அந்த புத்தகத்தை ஃபுல்லாக நீங்கள் இப்போ நிறைய பேர் அப்புறம் பிடிஎஃப்ல ரீட் பண்ணுறீங்க, ஒரு டேப்ல யூஸ் பண்ணி பிடிஎஃப்ல அந்த புத்தகத்தை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க. அந்த கம்ப்ளீட்லி பிடிஎஃப் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இதில் அப்லோட் பண்ண போறீங்க. இதில் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு இது அதில் உள்ள இதில் அந்த என்டையர் பிடிஎஃப் இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் நார்மலாக இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்க ஒரு சின்ன புக் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இப்போ சின்ன ஒரு புக்கில் எடுத்து அப்படி சின்ன ஒரு புக் நம்ம அப்லோட் பண்ணுவோமே. ஓகே, இதில் நான் ஒரு கேள்விகள் கேட்க சொன்னேன். அது அந்த கேள்விகளை அதுக்கான அந்த கேள்விகளை அது ரெடி பண்ணும். ஓகே, அதான் இந்த ஏஐல உள்ள ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் இதில் I need to make 10 good question. Preparing question. From this PDF சொல்லி கொடுத்தோம்னா இதில் பாருங்க, நான் அப்லோட் பண்ண அதாவது நான் அப்லோட் பண்ணது ப்ரோக்ராமிங் சம்பந்தமான ஒரு டாக். அந்த டாக்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸை பாருங்க, அது எவ்வளவு அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த 3 main category of programming language discuss is the reason. இதெல்லாம் அதில் நான் கொடுத்தது. இங்கே பாருங்க, மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். பாருங்க, இது அழகாக அந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக எழுதி கொடுத்துருக்கு. சரியா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு நம்ம உங்கள்கிட்ட இது இப்போ நான் என்னோட ஒரு பிடிஎஃப் தான் நான் அப்லோட் பண்ணேன். இப்போ உங்கள்கிட்ட எத்தனை பிடிஎஃப் இருக்கோ அத்தனை பிடிஎஃப் இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸை இந்த மாதிரி நீங்களே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. இதில் நீங்கள் அப்லோட் பண்ணோன்னே அதே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் உங்களுக்கு கொடுத்துரும். இது ஓகே, அதனால் ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்டடி பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த யூஸ் பண்ணி போகிறது மூலியமாக. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சுக்கு இது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் வேணுங்கிற ஒரு வெப்சைட்டாக இருந்தால் கூட அந்த வெப்சைட்டில் உள்ள சில கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம நார்மலாக இப்போ நான் என்னோட வெப்சைட்ஸ்க்கு போனோம்னா இப்போ இந்த வெப்சைட்ஸ் எடுத்து இந்த வெப்சைட் கம்ப்ளீட் நான் ப்ரோக்ராமிங் சம்பந்தமான வெப்சைட் இதில் கூட எனக்கு கேள்விகள் ஜென்ரேட் பண்ண முடியுங்க. ஐ நீட் யூ டு ஜென்ரேட் 5 questions regarding இதை பற்றி லாரவல் கேட்போமே, லாரவல் ப்ரோக்ராம். Programming from this website, the website level. இங்க பாருங்க, what's the latest version of Laravel? இதெல்லாம் நான் எழுதினது. What does tutors for describe the process API Laravel? What is the front end does tutors mention? இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அந்த வெப்சைட்ஸ்ல இருந்து நமக்கு எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்பஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஓகே, இப்போ அந்த அளவு ஒரு நல்ல ஒரு ரிசர்ச் டூல் தான் இது Perplexity AI. இது கம்ப்ளீட்டா நம்ம யூஸ் பண்றது ரிசர்ச் பர்பஸ்க்கு நம்ம பாவிப்போம். நீங்க யூனிவர்சிட்டியில ஏதாவது ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று எடுத்து ரிசர்ச் எதுவும் பண்றதுன்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து இன்னொன்று என்னன்னா நமக்கு வந்து இதில் வந்து அப்கிரேட்னு ஒன்று இருக்குது. இதில் அப்கிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு இதில் வந்து நம்மளுக்கு யூஸ் எடுக்கலாம். ஏன்னா இப்போ ஃப்ரீ டைம் வந்து ஃப்ரீ டைம் கொடுப்போம். ஃப்ரீ கொடுக்கும்போது நம்ம லிமிட்டட் தான் நம்மளால சர்ச் குவரிஸ் வந்து சர்ச் பண்ண முடியும். நீங்கள் அப்கிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் சர்ச் குவரிஸ் கிடைக்கும். அன்லிமிட்டட் பண்ணுறதுக்கு ஒரு $20 per month கொடுப்பாங்க. ஒரு மந்த்துக்கே $20 தான். நீங்கள் அதை பை பண்ணீங்கன்னா என்டையர் மந்த்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் ஒன்று நம்ம பண்ணலாம். உங்களுக்கு பெரிய ஒரு ரிசர்ச் சம்மந்தமாக நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டியிலேயோ ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸோ PhD ஸ்டூடெண்ட்ஸோ அந்த லெவலில் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த பெர்பசிலிட்டி AI வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். உங்களோட ஒர்க் வந்து செஞ்சுட்டு போகிறது. ஓகே, அதாவது நீங்கள் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற நேரம் அந்த கம்ப்ளீட் இபுக்ஸ் இதுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் எத்தனை அன்லிமிட்டட் கொஸ்டின்ஸ் வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணி 100 கொஸ்டின்னா 100 கொஸ்டின் இதில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஓகே, அந்த 100 கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னாவே என்டையர் புக்ஸை வந்து நீங்கள் ரிஃபர் பண்ண மாதிரி தான். ஓகே, அந்த மாதிரி நமக்கான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கெயின் பண்ணிக்கிறதுக்கு இந்த AI வந்து நமக்கு வந்து ரொம்பவே பிரயோசனமாக இருக்கும். பெர்ப்ளெக்சிட்டி AI. ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா சரி நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருப்போம். பெர்ப்ளெக்சிட்டி AI ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வெல் ரெகார்டிங் த ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் ரிசர்ச் டூல். இது வந்து இந்த AI வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரிசர்ச் பர்பஸ்க்கு தான் மெயினாகவே யூஸ் பண்ணாங்க. பர்டிகுலர்லி ஃபார் த டெக் அண்ட் அகடமிக் டாபிக். அதாவது இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுற இந்த AI டூல் வந்து நீங்கள் இந்த AI டூல்ஸில் வந்து சிலவங்க வந்து இந்த AI டூலை யூஸ் பண்ணிட்டு வேற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ இந்த AI டூல் வந்து நம்ம என்னத்துக்கு இந்த AI டூல் வந்து யூஸ் பண்ணுறதுன்ற பர்பஸ் உங்களுக்கு முதல் தெரியணும். இது கம்ப்ளீட்டாக நமக்கு யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து டெக்னா நம்ம படிப்பு சம்மந்தமான டாபிக்ஸை ரிஃபர் பண்ணுறது தான் மெயினாகவே இவங்க இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த AI டூலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மற்றவங்களுக்கு வேறு ஏதாவது ட்ராவலிங் சம்மந்தமாக அந்த மாதிரி கேள்விலாம் கேட்கலாம். ஆனால் மெயினாக அவங்க பெர்டிகுலரி வந்து இவங்க வந்து செஞ்சிருக்கிறது வந்து இது வந்து இந்த AI டூல் வந்து என்னதுக்குன்னா டெக் அகடமிக் டாபிக்ஸ். ஓகே, அதாவது நீங்கள் படிப்பு சம்மந்தமான டாபிக்ஸுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பெஸ்டான AI டூல்னு சொல்லலாம். ஓகே, ரீசெண்ட்ல இது வந்து ஒரு நல்ல ஒரு AI டூல் இது வந்து ஏன்னா இது வந்து இல்லை நிறைய விஷயத்த வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து கூகுள் இப்போ சர்ச் என்ஜின் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கும் நான் இந்த AI டூல் தான் நான் யூஸ் பண்ணேன். அந்த AI டூல் வந்து ரொம்பவே இப்போ ரீசெண்டில் வந்து இந்த ரிசர்ச் AI டூலில் வந்து ஒரு நல்ல ஒரு AI டூல் தான் இது, பெர்ப்ளெக்சிட்டி AI. இதை வந்து நீங்களும் கொஞ்சம் ரிஃபர் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு நல்ல ஒரு கெயின் ஒன்று உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். இது மாதிரி நம்ம இன்னொரு AI டூல்ஸ் சம்மந்தமாக பார்ப்போம். இதே மாதிரி இன்னொரு AI டூல்ஸ் நிறையா இருக்குது. அது சம்மந்தமான ஒரு வீடியோஸ் வந்து பார்ப்போம். நான் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நார்மலாக நான் வந்து இப்போ இதில் பாருங்கள் நிறையா PDF இருக்குது. இப்போ இந்த PDF நான் அப்லோட் பண்ணால் அந்த PDF சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து ரிஃபர் பண்ணும். இப்போ நார்மலாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று எடுத்து பண்ணுறேன்னா இப்போ நார்மலாக இதை அப்லோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ லேட் ஆகுதுங்க. அந்த PDF நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த PDFல வந்து ஃபங்க்ஷன் இந்த ப்ரொசீடியர் ஃபங்க்ஷன் சம்மந்தமாக தான் இந்த இதில் வந்து கேள்வி இதில் இருக்குது. ஓகே, இப்போ நார்மலாக இப்போ இதில் வந்து சிம்பிளாக இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி நான் இதே கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின் டைம் ஆட் பண்ணுறேன். எனக்கு 5 கொஸ்டின் பெஸ்ட் கொஸ்டின் 5 கேட்க சொல்கிறேன். இங்கே பாருங்க, இதை அப்லோட் பண்ணுறதுக்கு அவன் லேட் ஆகுது. இந்த what are the 3 bond categories programming language introducing it, explain the 2 main part of programming language, insert the row. இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. ஓகே, இது மாதிரி நீங்களும் வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த AI டூலில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிரயோசனமாக இருக்கும். இது ஒரு ரிசர்ச்சுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும் இது செஞ்சுட்டு போகிறதுக்கு வந்து. ஓகே, தேங்க்யூ ஃபார்